Hello students, now we are considering about the number system in digital principles. So number system is an important concept because நம்ம யூஸ் பண்ற சிஸ்டத்துல everything based on the numbers தான். அங்க மெயினா ஸ்டோர் ஆகுறது பைனரி நம்பர்ஸ். That was the zeros and ones representationல தான் ஸ்டோர் ஆகுறது. மத்த இடத்துல நம்ம மெமரி பைட்ஸ் ஆக்குபை பண்றப்போ பாருங்க ஆக்டல் நம்பர் சிஸ்டம், கலர்ஸ் யூஸ் பண்றப்போ ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம் யூஸ் பண்றோம். அப்போ நம்ம கொடுக்குற வேல்யூவை அவ்வளவு ஃபாஸ்டா அவன் எப்படி கன்வெர்ட் பண்றான், நம்ம பிரஸ் பண்ற ஏவோ அதர்வைஸ் ஒரு சிக்னலை எப்படி கன்வெர்ட் பண்றான் அப்படிங்கிறது தான். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்மளோட கன்வர்ஷன்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கன்சிடர் பண்ண போகிறது என்ன கன்சிடர் பண்ண போறோம் அப்படின்னா, சப்போஸ் யூ ஆர் கிவிங் த பைனரி வேல்யூவா இருந்ததுன்னா அது எப்படி ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத இங்க நம்ம கன்சிடர் பண்ண போறது. சோ ஆக்டல்னாவே அதனுடைய பேஸ் என்ன வேல்யூ 8. அப்ப நம்ம என்ன கன்சிடர் பண்ணனும், எதனோட ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 2 தான் it became as the 8 சேஞ்ச் ஆகுதுங்கிறது. அப்ப 2 to the power of 3 பாருங்க, that was equivalent to என்னது வரைக்கும் 8 க்கு equivalent ஆகும். அப்ப நமக்கு கொடுத்திருக்கிற பைனரி நம்பரை you have to separate in the format of a 3 values செப்பரேட் பண்றோம். it was start from எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், ரைட் மோஸ்ட் டு அப்படியே லெஃப்ட்டுக்கு வரணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிறது முதல்ல என்னது 101, அதுக்கடுத்து நீங்கள் என்ன எழுதணும் 010 இந்த வேல்யூ, அதுக்கு அடுத்தது இங்கே 1 மட்டும்தான் இருக்கும், பேலன்ஸ் டிஜிட்ஸ்க்கு வி புட் இட் அஸ் அ ஜீரோஸை போடணும். தென் இதனுடைய ஈக்குவலண்ட் என்ன நம்பர் கண்டுபிடிக்கணும், டெசிமல் நம்பர், நாட் அ ஆக்டல் நம்பர். இட் வாஸ் ஈக்குவலண்ட் அதனுடைய டெசிமல் நம்பர் 3 டிஜிட்ஸ்க்கு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அப்போ 1 அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக 1, 010 னா it will be became as a 2, then 101 னா ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு வந்துரும் 5 னு வந்துரும். சோ இந்த இதோட கன்வர்ஷன்ஸ் ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல கன்செப்ட் பண்ணிருக்கோம். 5 நம்ம என்ன பண்ணனும், 2 ஆல டிவைட் பண்ணனும். 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும், அந்த வேல்யூ தான் இது. அடுத்து 4 2 ஆல டிவைட் பண்ணீங்கனா 2 2s நமக்கு என்ன வந்திருக்கும் 4 வரும், அதோட வேல்யூ என்ன வந்திருக்கும் 0. அடுத்து 2 டிவைட் பண்ணீங்கன்னா 1, அந்த 101 தான் இங்க நமக்கு என்னவா மாறுது, டெசிமல் ஈக்குவலன்ட் ஆஃப் 5 சேஞ்ச் ஆகுது. ஸோ ஈஸியா நம்ம கொடுத்துருக்க பைனரி நம்பரை என்னவா பண்ணிக்கலாம், 3 டிஜிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணி ஆக்டல் நம்பரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், how to convert the given binary number to hexadecimal. The same phenomena தான். அங்க 2 to the power of 3 கொடுத்தீங்கன்னா 8 அப்படிங்கிறது கிடைக்கும். because அதோட பேஸ் வேல்யூ என்னது 8. இங்க hexadecimalோட பேஸ் வேல்யூ என்னது 16 அப்படிங்கும்போது 2 to the power of என்னவா கொடுக்கணும், 4 கொடுக்கணும். 2 to the power of 4 கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்னவாயிடும், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அங்க எப்படி 3 டிஜிட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணீங்களோ இங்க லாஸ்ட்ல இருந்து நம்ம எதை கன்சிடர் பண்ணிக்கணும், 4 டிஜிட்ஸா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ரிமைனிங் வேல்யூக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் புட் இட் அஸ் 0 போட்டுட்டு அதோட ஈக்குவலன்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கணும். இது ஹெக்ஸாடெசிமல்னால இதனோட வேல்யூ என்னது, சப்போஸ் தட் வாஸ் ஈக்குவல் டு a வேல்யூல வந்து நம்ம என்ன கன்சிடர் பண்ணுவோம் 10, b 11, அடுத்து 12ங்கிறது பியோட வேல்யூ, சாரி 10 11ங்கிறது பியோட வேல்யூ. இந்த வேல்யூ ஈக்குவலன்ட் டு டெசிமல் எந்த வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும், 11ங்கிற வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ அதை தான் இவங்க டேரக்டா என்னன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க, பியோட வேல்யூவா கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பி அதே மாதிரி தான் சேம் 101 தான் வருது ஆட்டோமேட்டிக்கா, அதுவும் பி. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு 10 அப்படிங்குது. 10ங்கும் போது 010 வேல்யூ ஈக்குவலன்ட் டு டெசிமல் வேல்யூல என்னதுக்கு ஈக்குவலா இருக்கும், 2க்கு இருக்கும். இங்க 11 வந்தாலும் நம்மளால டைரக்டா என்ன எழுத முடியாது, 11 கன்சிடர் பண்ண முடியாது. because it was hexadecimal value. 0 to 9 வரைக்கும் தான் நம்ம டெசிமல் வேல்யூஸை டைரக்டா அப்ளை பண்ணலாம். from the value of 10ல இருந்து we put it the value as a b c d e f வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். f எதோடது 15. so 16 ஹெக்ஸாடெசிமலோட பேஸ்ங்கும் போது 0 to 16 15 தான் அதனுடைய கன்சிடரபிள் வேல்யூ. ஸோ அதனால தான் இதை 2 to the power of 4 எடுத்து 4 டிஜிட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டு நம்ம என்ன கன்சிடர் பண்ணுறோம், ஈக்குவலன்ட் அதனுடைய ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா கன்சிடர் பண்ணிட முடியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. ஃபார் பைனரியிலேருந்து டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆக்டல் வேல்யூவும் கன்சிடர் பண்ணிக்க முடியும், ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நோ நீட் ஃபார் கன்வர்ஷன் ஆஃப் பைனரி டு டெசிமல் ஆஃப்டர் தட் டெசிமல் டு ஆக்டல் கன்வர்ஷன்ஸுங்கிறது பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற நீடட் கிடையாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.